ஹாய், இன்றைக்கி கருவாடு தொக்கு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன். இந்த கருவாடோட தலையெல்லாம் பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் சூடாக இருக்கிற தண்ணி இதில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. கருவாடு ஹார்டாகிறனால சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஊறட்டும். மூடி போட்டு ஊற வச்சுருங்க. கருவாடு நல்லா ஊறுறதுக்குள்ளே கிரேவி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா மசாலா வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஊறிடுச்சு. இதை நல்லா 7லேருந்து 8 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் நிறைய மண்ணாக இருக்கும். கிரேவி ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடியும் அதில் சேர்த்துக்கோங்க. நெத்திலி கருவாட்டில் உப்பு இருக்காது, அதனால் கொஞ்சமாக உப்பு, அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொதிச்சுட்டு இருக்க கிரேவியில் இந்த கருவாடையும் கொட்டி 10 நிமிஷம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் சைட் டிஷ் அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன்.